DG Film Company, Magnus Productions, Sabaris Sangamitra Soumya அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ அந்த பையன் கிட்ட ஒரு Instagram ID வாங்கணும், ஃபோன் நம்பர் வாங்கணும். உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு எனக்கு தெரியும். பட் நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணனும் லைஃப் லாங். சார் பயங்கரமான பிக்கப். ஏன் கேட்ட யூஸ் பண்ணிட்டாங்களா? அது இங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இவர் இப்போ உங்க பையனா நினைச்சு நம்ம பொண்ணு பார்க்க போறோம். மைனால வருவாங்களே. இது ஓகேங்க. மாமே. அவங்க எல்லா கேர்ள்ஸும் ரொம்ப கேரிங்கான பொசசிவான கேர்ள்ஸ். இதே கேரக்டர்ல பாய்ஸ் இருந்தா ஒத்துப்பீங்களா? எப்போ வரீங்க, ஏன் அவங்க கிட்ட பேசுற, இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தா ஒத்துப்பீங்களா? சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். ఏంటి అలా చెప్పారు మ్యామ్? லபபந்து வித் மிஸ்டர் தமிழ் சார், லைக் பாரஞ்சி சார் வித் சார்பட்டா பரம்பரை. அது உங்களுக்கு மாற்று கருத்தா இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய சினிமா இருந்தாலுமே மாற்று கருத்து. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க யம காதகி படத்தோடைய டீம். லைக் இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு சி சம் பீப்புள் அப்படின்னா அப்படியே ஸ்கிராச்ல ஆரம்பிப்பாங்க, அந்த க்ரோத் லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலி தே ஆர் இன் த ட்ரீம் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்க அந்த ஒரு ஸ்பேஸில்? ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஏன்னா நம்ம எல்லாமே ஆரம்பிச்சது சினிமாவில் நடிக்கணும், பிக் ஸ்க்ரீனுக்கு வரணும்னு தான். ஸோ அது இப்போது நிஜமாகிட்டு இருக்குன்னு, அந்த லீட் ரோலுங்கிறது விஷயங்கள் அதெல்லாம் நிஜமாகிட்டு இருக்குன்றது ரொம்பவே ஹாப்பி. அண்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் நமக்கு அமையுதுன்றது இன்னுமே ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கரெக்டான ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகும். ரைட் சாய்ஸஸ் அப்படிங்கிறீங்க. அப்போது யமகாதகி எவ்வளோ ரைட் சாய்ஸாக இருந்திருக்கு. உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருந்திருக்குல்ல, இந்த மெமரியாகவே சில விஷயங்கள் யமகாதகியில் இருந்திருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் என்ன? என் ஏஜ் கேட்டகிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த அன்பு. ஸோ அவனும் ஒரு 27 இயர் ஒரு மேல், ஊரில் இருக்க ஒரு பையன். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாலஜிஸ் இருக்கும், என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதான் அது பண்ணுறப்போ ஆப்வியஸாக நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகிடுவோன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ ரூட்டடான ஒரு கதைன்னு இருக்கப்போ அதுவுமே இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அது போக இதில் இருந்த அந்த ஒரு எக்ஸைட்டிங் எலமெண்ட் வந்துட்டு ரொம்பவே அதுதான் பெரிய காரணம். ஏன்னா நம்ம அதை தேடுவோம், நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது, நம்ம ஏன் அந்த படத்தை பார்க்கணுன்னு இருக்கப்போ ஓகே, ஒரு பணம் வீட்டை விட்டு போக மாட்டேதுன்றதே ஒரு, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி லைக் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இருந்துச்சு. அஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே எனக்கு இது இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம பண்ணலாம், எப்படியும் அஸ் அ கண்டென்ட்டாக இது ஒரு சூப்பர் கண்டென்ட். நிச்சயமா பார்க்கும்போது தெரியுது. அதுவே ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ அப்படி தான் நம்ம இதுக்குள்ளே போனோம். எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சூப்பர் மேம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவர் இப்போ உங்கள் பையனாக நினச்சி உங்கள் பையனுக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம். சரி, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா அந்த கேரக்டராகவே மாறணும். ஞாபகம் இருக்குல்ல அந்த கேரக்டர், என்ன மூக்கு இப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்கு, அந்த மாதிரி சில ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். ரெடியாக இருக்கீங்களா மேம்? ஆர் யூ ரெடி மேம்? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பார்க்கலாமா? இல்ல, இந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்க வயசுல பெருசா தெரியுது. வயசுல பெருசா மேம்? அழக லட்சணமா இருக்கு. ஆமா, ரொம்ப தைரியசாலி பொண்ணா இருக்கு. எனக்கு வீட்டுல அடக்கி வைக்கிற மாதிரி பொண்ணு வேணும். அடக்கி வைக்கிறேன். ஆமா, அது மாதிரி இந்த பொண்ணு சரியா வராது. I can understand your taste. Pana, okay, we'll talk. ஸ்ரீயா ரெட்டி, இந்த பொண்ணு பேர் ஸ்ரீயா ரெட்டி. நீங்க என்ன ரொம்ப மொரட்டு பொண்ணுங்களாவே காமிக்கிறீங்க? நான் என்ன பாப்பா பண்ணேன்? குடும்பத்துக்கு இந்த பாருங்க, குடும்பத்துக்கு அடக்கமா வேணும். மேம் அந்த மாதிரி மேம், இட் இஸ் ஆல் அபவுட் யமகாதகி. எல்லாரும் யமகாதகி தான். நம்ம வீட்டுக்கு ஒரு யமகாதகி மாதிரி ஒரு பொண்ணு வேணும். பெஸ்டா சூஸ். ஆமா, நீங்க அதே மாதிரி அந்த கேரக்டர் மாதிரி பேசணும். அந்த கேரக்டர் மாதிரி இவங்களும் ஒரு யமகாதகி தான். அம்மி பட் சலார்ல எவன் வந்தா என்ன, நம்ம யாரா இருந்தாலும் நம்ம ஒரு லெவல்ல அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்ல. சரி, இந்த பொண்ணு எப்படி மேம்? இந்த பொண்ணு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா நீங்க மொத்தம் எவ்வளவு போட்டோ வச்சிருக்கோ எல்லாத்தையும் பார்த்து டிசைட் பண்ணுங்க. இதுல நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணு ஒரு 50 மார்க். 50 மார்க். பையன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாரு. பெண்ணாலே ஓகே. அப்படி ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். பல பசங்க அந்த நிலைமையில தான் இருக்கும். மேடம், இந்த பொண்ணு கொஞ்சம் கான்வென்ட்ல படிச்ச பொண்ணு மேம், கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசும், நம்ம பையனுக்கு ஓகேவா பண்றேன்? அதுக்குமா பண்ணனும் இந்த பொண்ணுக்கு பேசணும்னா பாருங்க, பக்கத்து பொண்ணுலாம் ரெஃபர் பண்றாங்க. இந்த பொண்ணு வேணாமா? வேணாம். இந்த பொண்ணு வேணாங்கறாங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவங்கள பார்த்தா. எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கேரக்டர் ரொம்ப பயமான கேரக்டர். ஓகே மேம், ஃபைனல் பொண்ணு. எப்போ வரீங்க? மைனால வருவாங்களே.
இது ஓகேங்க. மாமே ஆமாங்க, இது ஓகே. எமகாதிக்கு எப்ப வருவீங்க, வீட்டுக்கு வரீங்களா இல்லையா? அவ்வளவுதான். இதுதாங்க. என்னடா கேரிங் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், இது நீ எல்லாரும் சொல்றாங்க. அவங்க எல்லா கேர்ள்ஸும் ரொம்ப கேரிங்கான பொசசிவான கேர்ள்ஸ். எதுக்கு இதே மாதிரி லவ் பண்ணணும் பொசசிவ்? இதே கேரக்டர்ல பாய்ஸ் இருந்தா ஒத்துப்பீங்களா? எதுக்கு அது? எப்போ வரீங்க, ஏன் அவங்கிட்ட பேசுற, இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தா ஒத்துப்பீங்க? திடீர்னு எமகாதகனா மாறிட்டாரு தம்பி. இல்ல சொல்றேன் ப்ரோ. ஒத்துக்கிறீங்க? ஐயோ வேணாம். நோ நோ. இந்த பொண்ணு போட்டோ அதுல இல்லையே. இப்போ அதுதான் டாஸ்க்கு. இப்போ நீங்க போய் கேட்பீங்கல்ல, இப்போ ஒரு டாஸ்க் வருது பாருங்க. இப்போ எப்படின்னா, என்னைக்காவது நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ பஸ்ஸுலையோ ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த பக்கத்து சீட் காலியாக இருக்கும்போது நமக்கு டக்குன்னு ஒன்று பிளிங்க் ஆகும். ஆஹா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் வரது என்னமோ அங்கிள் இல்லைன்னா வந்து தம்பி இந்த ஸ்டாப் வந்தால் சொல்லியிருப்பா அப்படின்னு ஒரு வடக்க நண்பர் தான் வருவார். என்னைக்காவது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையன் வந்து உட்காராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உட்காந்துட்டாரு, ஓகேவா, உட்காந்துட்டாரு. ஆமா, நீங்க வேற இப்ப அம்மா கொடுத்த மன உளைச்சல்ல போய்கிட்டே இருக்கீங்க அந்த பயணத்துல. இப்ப நீங்க பேச்சு போடணும், ஆனா அந்த பையன் பயங்கரமான ஆட்டிடியூட் வேற. சரியா? இப்ப அந்த பையன் கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கணும், போன் நம்பர் வாங்கணும். அந்த எஃபர்ட்லாம் போடாது. எஃபர்ட்லாம் போடணும். என்னோட கேரக்டர்லயே நான் பண்ணுவேன். ஆமா, இது எல்லாம் ஸ்மால் திங்ஸ் இருக்காது. இது எனக்கு நீங்கள நல்லா பிடிக்கும், உனக்கு பிடிக்கும்னா சாய் காஃபி அது அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா சொல்லுவேன். ஸ்ட்ரைட்டா. ஆமா. என்ன அதுதான். அவ்வளவுதான் ப்ரொபோசல் பிரதர். உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு எனக்கு தெரியும், பட் நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணணும் லைஃப் லாங். எங்க யூஸ் பண்ணீங்க இந்த பிக்கப் லைன்? ஏன் கேட்ட யூஸ் பண்ணிட்டாங்களா? அது இங்க யூஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமான ஸ்மார்ட் மூவா இருக்கே. எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வா, தெலுங்கு தமிழ் எல்லா லாங்குவேஜ்லயும் பிரிண்ட் போட்டு ஓட்டலாம் எல்லா இன்ஸ்டாகிராம் ஐடி. வா மேம், பாத்தீங்களா பயங்கரமா இருக்காரு. பிரதர் கிட்ட வருவோம். ப்ரோ உங்ககிட்ட வருவோம். இப்போ எப்படின்னா பிரதர் வந்து இப்போ எப்படின்னா, அதாவது மோஸ்ட் வாண்டட் மாப்பிள்ளை அரவிந்த் சுவாமி மாதிரி இருந்தாருங்களா, இப்போ அது மாதிரி மோஸ்ட் வாண்டட் மாப்பிள்ளை இப்போ என்பியா இருக்கார். பையன் நல்லா நடிக்கிறான், பையன் நல்லா சம்பாதிக்கிறான், பையன் நல்லா சமைக்கிறான்ப்பா, பையன் பயங்கரமாக சமைக்கிறான். அதான், அதனால் மோஸ்ட் வாண்டட் ஒரு எலிஜிபிள் பேச்சுலராக இருக்கார். அதனால் இப்போ அவர்கிட்ட குக்கிங் சார்ந்த சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். பிரியாணி சமைப்பது எப்படி அப்படிலாம் கிடையாது பிரதர். ஜாலியாக நம்ம ஜாலியாக போகிறோம். என்னைக்காவது சோம்பேறித்தனமாக இருக்குது சிக்கன் சமைக்கணும், சரி பட் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது சோம்பேறி சிக்கன் ஏதாவது பண்ணியிருக்கீங்க? இல்லை, அது நான் ட்ரை பண்ணேன் ஒரு தடவை. நான் சிக்கன் வீட்டில் யாருமே இல்லைன்றதுனால சிக்கன் வாங்கி வச்சு ட்ரை பண்ணேன். பட் சிக்கன் குழம்பு தான் நான் ட்ரை பண்ணேன், கிரேவி. பட் அது ரசமாகிடுச்சு. சிக்கன் ரசமாக மாறினதுனால அதை சரி பசியில் மதியம் போட்டு சாப்பிட்டுட்டேன். பட் நைட்டு அது பேலன்ஸ் அந்த ரசம் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கன் இப்போ வந்துட்டு என்னோட செஃப் மைண்டு ஆன் ஆகி 2 சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சு, அதில் அப்படியே போட்டு இன்னும் அப்படின்னா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. அடடா பயங்கரமாக இருக்கே. இப்போ பசங்களாம் வெளியே போகணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன 2 பரோட்டா, ஒரு சால்னா, ஒரு ஆம்லேட், அதோட முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை டேட்டு கூப்பிட்டு போகிறோன்னா என்ன ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது தெரியலையே. சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். ఏంటి అలా చెప్పారు మ్యామ్? நாட் ஓன்லி தமிழ் கேர்ள்ஸ், தெலுங்கு கேர்ள்ஸ் ஆல்சோ. ஐயோ, எஃபர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னா அவங்களுக்காக ஒரு நல்லா குக்கிங் பண்ணி லவர் ஃபிலிம்ல அது பண்றாங்க. மணிகந்தன் சரோட ஃபிலிம்ல எல்லாம் ஃபுட் அவங்களே பண்ணி he will be bringing it to the. சரி, எனக்கு என்பி கிட்ட கேட்டிருக்கீங்க. என்பி இஸ் வெரி குட் இன்டு குக்கிங். ஆமா, நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்களோட ஸ்கில்ஸ் தெரியல, பயங்கரமான ஸ்கில்ஃபுல் பர்சன். நான் கொடுப்பேன். அப்படியா? ஓகே. இப்போ சொல்லுங்க, நோ பாயில் நோ ஆயில்னா பயங்கரமான ஒரு கல்ச்சரல் ஃபார்ம்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, நோ பாயில் நோ ஆயில்லாம் ட்ரை பண்ணது உண்டா என்னைக்காவது? ஃபியூச்சர்ல நம்ம ட்ரை பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஏதாவது டயட் இருக்க சொன்னாங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் அப்படின்னு போறோம். சீஸ் போடுறதெல்லாம் அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மேம் உங்ககிட்ட ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் உங்ககிட்ட நாங்கள் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம் மேம். பிகாஸ் எப்பயாவது உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம், அதனால லைக் ஆர் யூ ரெடி மேம்? லைக் குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணால் கூட ஓகே. உங்களுடைய பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ்க்காக உங்களோட ரிச்சுவல்ஸ் என்னவா இருக்குது? லைக் ப்ரிப்பரேஷன் ஆர் டாக்குமெண்டிங் ஆர் லைக் நீங்கள் அங்கே போய் பார்க்குறது, வாட் இஸ் யுவர் ரிச்சுவல்ஸ் பிஃபோர் ஷூட்? காஸ்டியூம் தான். அந்த காஸ்டியூமில் நான் போகும்பொழுது அதில் ரொம்ப மெனக்கடல் பண்ணுவேன். ஸோ அந்த கேரக்டராக நான் இருக்கிறதுல அந்த காஸ்டியூம் போட்டு அதில் கரெக்டாக இருக்கேனான்னு நான் பார்த்துக்குவேன். இஃப் த டைரக்டர் வாண்ட்ஸ் ஓல்டு அப்படின்னா அந்த ஓல்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குவேன். நேட்டிவிட்டினா அந்த நேட்டிவிட்டி இருக்குதா அப்படின்றத பார்த்து, அங்கே இருக்க அந்த ஊரில் இருந்தோம்னா அந்த பாடி லாங்குவேஜஸ். ஸோ அதுதான். ஸோ
ஃபிசிக்கலாக என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு மென்டலி கெட். அதுதான் ஓகே. அது அடுத்து தான் மென்டலி. இப்போ என்னென்னா இப்போ மென்டலி ஒரு கொஸ்டின் என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படிங்கிறது விட்னஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. பிகாஸ் எல்லா டைம்லையும் இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்கும் போது எல்லாருமே நியூ பீப்புள் தான் இருப்பாங்க, ஆல் த டெக்னீஷியன்ஸ், கோ ஆர்டிஸ்ட் அப்படிங்க. ஹவு சேலஞ்ச் இட் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஷாட்? அது ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஓகே. அது எவ்ரி ஃபிலிம் நம்ம 5 படம் பண்ணாலும் 10 படம் பண்ணாலும் அது ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ஒரு டேரக்டரும் டிஃப்ரெண்ட். ஆமாம், அந்த சில ஸ்டேஜ் சமயம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸாக இருந்தாலும் கோ ஆக்டர்ஸ் பெரிய ஆக்டர்ஸாக இருப்பாங்க, அந்த ஃபியர் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் இதில் அதை கமிட் ஆகிறதுன்றது அது ரொம்ப ஒரு ஃபேர்ஃபுல்லான மூமெண்ட். அதுவும் டயலாகோடு வந்துச்சுன்னா இன்னுமே பயமாக தான் இருக்கும். அது ஒரு பயத்தோட அப்ரோச் பண்ணுறது தான் என்னுடைய வழக்கம். ஓகே. அதே தான் அடுத்த கொஸ்டின். அதே தான் பேலன்சிங் வித் நியூ கமர்ஸ் அஸ் வெல் அஸ் லைக் த பீப்புள் ஹூ லைக் லால் சார் அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு பேலன்சிங்? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் நமக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும் நியூ கமர்ஸ் இருக்கும்பொழுது. அதே சமயம் நம்ம ரொம்ப நானே கற்றுக்குறேன் ஆக்சுவலி. இப்போது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லையோ, நியூ கமர்ஸ்க்கு அந்த ஃபியர் இருக்கும். எனக்கு வேற ஒரு படத்தில் இருந்துச்சு, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணேன்னா அப்படின்னு நானே என்னை கொஸ்டின் பண்ணிக்குவேன். பட் பெரிய ஆக்டர்ஸோட பண்ணும்பொழுது நம்ம நல்லா பண்ணணும், சரியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கையாளறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஓகே. டேக்லிங் த இண்டஸ்ட்ரி டைப் காஸ்டிங், லைக் எப்படி சொல்கிறது, ஒரே மாதிரி ரோல். அப்போ அம்மா அப்படின்னாங்கன்னா யூ விஷ் டு ஃபைண்ட் சம்திங் யூனிக் ஃபார் யோர் குவாலிட்டி அப்படிங்கும்போது அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? சரி, என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தே ஆல் சே, ஃபேமிலியிலலாம் லைக் சும்மா இதே மாதிரி அழுகுற அம்மா பண்ணக்கூடாது இனிமேல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தே ஆர் ஃபைண்டிங் அ டிஃபரன்ஸ் இன் எவ்ரி கேரக்டர். ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ அதனால் அம்மா அப்படிங்கிற டைப் காஸ்டிங் இருக்குது. ஆனால் அதில் இப்போ கொஞ்சம் எமோஷனோ இல்லை எனக்கான ப்ளே பண்ண வேண்டிய ரோல்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங். ஐம் ஸ்டில் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் கேரக்டர் ரோல்ஸ். எஸ். கீது கைலாசம் அவர்களுடைய மெமரபிளான சினிமா டேஸ் வித் மிஸ்டர் கே பாலச்சந்திரன் அவர்கள். அவருடைய ஒர்க்கை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நிறையா. அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் ஒரு ஆக்டிவ் ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணும்போது A to Z எல்லாமே காஸ்டிங்லேருந்து பல விஷயங்கள் இந்த ப்ரொடக்ஷனில் நான் அதை கூட இருந்து நான் பண்ணியிருக்கேன், வேலை பார்த்துருக்கேன் அவரோட ஒர்க்கை. சினிமா இஸ் ஆல் அபவுட் லைக் ஆக்ஷன் கட் தான், அது எப்பவுமே மாறாது. பட் இந்த ஓல்ட் அண்ட் குட் டேஸாக இருக்கலாம், இல்லை மாடர்ன் நியூ சினிமாவாக இருக்கலாம், வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் மேம் நீங்கள் பார்க்குறது? அஸ் அ வியூவர் ஐ திங்க் த ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ், நானே அந்த காலத்திலே படங்கள் பார்க்கும்பொழுது சிலதை கிண்டல் பண்ணுவோம், சில ஆக்டிங் வச்சு ஓவர் ஆக்டிங்கும், சிலது இப்படி இருக்கும், சிலது பிடிக்கும், சிலது. ஆனாலும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிங் வந்து பயங்கரமாக ஒரு வேறு லெவலில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டாக் எமோஷன்ஸ் எல்லாம் மாறி இப்போ ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் நிறைய. எஸ், நம்ம ரஜினி சார் இது ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாதிரி. பிகெஸ்ட் லேர்னிங் த்ரூ சினிமா அப்படின்னு என்னவா இருக்கும்? பொலிட்டிக்கலாக நிறையா ஐ எம் பிகமிங் அவேர். பிகாஸ் யூ ஆர் பிளேயிங் வித் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னொன்னுலேயும் இது ஏதாவது பாலிடிக்ஸ் பேசுதா, இல்லை பாலிடிக்ஸை ஒதுக்கி வைக்குதா, இல்லை அவேராக இருக்குதா, இல்லை நான் இந்த பாலிடிக்ஸ் இருக்குது நான் இதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த படம் பண்ணுறேன்னு அதை நான் கொஸ்டின் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி உங்களோட சாய்ஸ்? பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் வித் லபர்பந்து வித் மிஸ்டர் தமிழ் சார், லைக் பாரஞ்சி சார் வித் சார்பட்டா பரம்பரை. ஹவ் யூ சூஸ், லைக் இஸ் தட் ஓகே வித் அது உங்களுக்கு மாற்று கருத்தா இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய சினிமாவா இருந்தாலுமே ஒரு நடிகரா அது உங்களுக்கு மாற்று கருத்து பேசுகிற சினிமாவா எனக்கு வரல. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சு புரிஞ்சு பண்ணுறேன். அவங்க சிலதை பேசாமல் இருக்காங்க, சிலர் பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ உங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட டைமுக்காக. எமகாதகி மறுபடியும் லைக் ஒரு ரூட்டடான ஒரு ஸ்டோரிஸ் சொல்லக்கூடிய எல்லா படங்களுமே இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லா கதைகளுமே ரொம்ப மக்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றி அடையும். கண்டிப்பாக எமகாதகி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்னு நக்கரின் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.